الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل متاع الدنيا قليل والآخرة خير لمن اتقى ولا تظلمون فتيلا. وقال أيضا: فلا تغرنكم الحياة الدنيا ولا يغرنكم بالله الغرور. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: ما أنا في الدنيا إلا كراكب استظل تحت شجرة ثم راح وتركها أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியே அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரசங்கத்தை ஆரம்பிக்க முன்னால் ஒரு பணிவான வேண்டுகோள். கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்திருக்கிறோம். நெஞ்சால் காபத்துல்லாவை, கிபிலாவை முன்னோக்கி இருக்கிறோம். உங்களுடைய கண்களுடைய கிபிலா, கண்கள் நோக்க வேண்டிய இடம் ஹத்தீபுடைய முகம். ஒருவருடைய கண்களும் பார்க்க வேண்டிய, உற்று நோக்க வேண்டிய இடம் ஹத்தீபுடைய முகம். கீழே இருக்கின்ற காப்பட்டும் அல்ல, உங்களுடைய கையில் இருக்கின்ற சாதனங்களும் அல்ல. அப்படி பார்க்கின்ற பொழுது சிந்தனை மாறும். பிரசங்கத்திலே நாம் பயனடைய முடியாமல் போய்விடும். உங்களுடைய உற்சாகமும் உங்களுடைய விழிப்புணர்வும் தான், அல்லது விழிப்புணர்ச்சியும் தான் ஹத்தீப் பேச வந்த தலைப்பை சிறப்பாக பேச வைக்கும். மன்னிக்க வேண்டும் என்ற கருத்தை, உங்களில் ஒருவர் தூங்குவதை நான் கண்டாலும் என்னுடைய தலைப்பில் குழப்பம் ஏற்படும். இந்த இடத்தில் நின்றால் அது உங்களுக்கு புரியும். இந்த கருத்தை நீங்கள் மனமாற ஏற்றுக்கொள்வீர்கள் என்பது என்னுடைய பேராவா. நான் பேச இருக்கின்ற தலைப்பை புரிய வைப்பதற்காக இரண்டு சம்பவங்கள். நான் என்ன பேச இருக்கிறேன், அந்த கருப்பொருளை ஆரம்பத்திலேயே நீங்கள் புரிந்தால் ஒரு சிந்தனையோடு பிரசங்கத்தை செவிமடுக்கலாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் ஒரு ஆட்டை அறுத்து மாமிசங்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். இதை பங்கு வையுங்கள். மனைவியும் பங்கு வைத்தார்கள். பங்கு வைத்து முடிகின்ற கட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மனைவியிடம் கேட்டார்கள், என்ன பேலன்ஸ், என்ன எஞ்சி இருக்கிறது? சொன்னார்கள் மனைவி,
எங்களுடைய வீட்டுக்குரிய பார்சல், நான் எடுத்த பார்சல் பேலன்ஸ், மற்ற எல்லாவற்றையும் பங்கு வைத்து விட்டேன். தன்னுடைய வீட்டுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அதிலே சொன்னார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நீங்கள் எங்களுக்காக வைத்தது அல்ல பேலன்ஸ், நீங்கள் பங்கிட்டதுதான் நமக்கான பேலன்ஸ். தலைப்பு புரிந்திருக்குமே? நீங்கள் கொடுத்ததுதான் எங்களுக்கான பேலன்ஸ், நாங்கள் எங்களுக்கென்று வைத்துக் கொண்டது அல்ல. இரண்டாவது சம்பவம் என்றால் ஒரு மாமன்னருடைய ஒரு வசியத், மரண சாசனம். மாமன்னர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் ஒரு உலகத்தையும் ஆட்சி செய்த மாமன்னர். நால்வரில் ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இன்னும் ஒருவர் இறைநேசர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம், இன்னும் 2 அல்லாஹ்வுடைய விரோதிகள் நும்ரோதும் புக்தனஸரும். 4 ஆட்சி செய்தார்கள். மரணம் வருகின்ற பொழுது அவர்கள் செய்த உபதேசங்களில், வசியத்துகளில் ஒன்று, என்னுடைய ஜனாசாவை நீங்கள் கொண்டு போகும் பொழுது என்னுடைய 2 கைகளையும் வெளியே தொங்க போட்டு கொண்டு போக வேண்டும். வித்தியாசமான ஒரு வசியத். கேட்டார்கள், இது என்ன ஆச்சரியமான ஒரு புதினமான ஒரு வசியத், என்ன காரணம் மன்னரே? சகாக்கள் கேட்டார்கள். மரணத்துக்கு முன்னால் சொன்னார்களாம், உலகத்தையும் ஆட்சி செய்த மாமன்னராகிய நானும் கபருக்கு போகும் பொழுது என்னுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதியில் எதையும் எடுக்காமல் வெறும் கையோடுதான் போகிறேன் என்பதை உலகம் அறிய வேண்டும். நம்மோடு வாழ்ந்த எத்தனையோ கோடீஸ்வரர்கள், எத்தனையோ பட்டதாரிகள், எத்தனையோ காணி பூமி வயல்களுக்கு சொந்தக்காரர்கள், கொடிகட்டி பறந்த சாதனையாளர்கள், எந்தெந்த துறையில் சாதித்தார்களோ எல்லோரையும், எத்தனையோ பேரை இன்று நம்முடைய கையால் குளிப்பாட்டி இருக்கிறோம், நம்முடைய கையால் கபன் செய்திருக்கிறோம், நாம் அந்த ஜனாசாவை தொழுதிருக்கிறோம், நாம் அந்த ஜனாசாவை சுமந்திருக்கிறோம், நாம் அந்த ஜனாசாவை கபிரிலே இறங்கி வைத்திருக்கிறோம், நாம் அந்த ஜனாசாவை அடக்கிவிட்டு அந்த கபிரிஸ்தானிலே துஆ கேட்டிருக்கிறோம், நாம் அந்த மரணித்தவர்களுக்காக அல்லாஹ் மக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும் என்று துஆ ஓதுகிறோம். நமக்கும் இப்படியான ஒரு நிலைமை வரும் என்ற சிந்தனை எந்த அளவு இருக்கிறது? அன்பானவர்களே, பல துறைகளிலே அல்லாஹ் நம்மை ஈடுபடுத்தி இருக்கிறார். காலை எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரை ஒரு நாளுடைய வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு போக தேவையில்லை. இப்பொழுது நான் பார்க்கின்ற கடிகாரத்திலே 12:41. காலையில் எத்தனை மணிக்கு எழும்பினேன்? இன்று ஒரு 6 மணித்தியால வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். கடைசி 6 மணித்தியாலம், 6 மணி முதல் 12 மணி வரையிலான வாழ்க்கையை சிந்தியுங்கள். கண்ணியமானவர்களே, ஒரு உண்மையான மூமினாக இருந்தால் அவர் எழுந்திருக்க வேண்டும் குறைந்தது 4:30 மணிக்கு. எத்தனை பேர் 4:30 எழும்பினோம்? 4 ரக்காத்துகள் தஹஜ்ஜுத் தொழுதோம், கொஞ்சம் அல்லது தொழுது துஆ கேட்டு விட்டு கொஞ்சம் குர்ஆன் ஓதினோம், ஃபஜ்ருடைய அதானை கொண்ட மஸ்ஜிதிலே அல்லது இருந்த இடத்தை செவிமடுத்து எத்தனை பேர் மஸ்ஜிதுக்கு வந்தோம்? எத்தனை பேர் இமாம் ஜமாத்தோடு ஃபஜ்ர் தொழுதோம்? அதுக்கு பின்னால் ஃபஜ்ருக்கு பின்னால் ஓத வேண்டிய துஆ அவுராத் ஜிக்ருகளை எத்தனை பேர் ஓதினோம்? அதுக்கு பின்னால் காலை சாப்பாடு, அதுக்கு பின்னால் கொஞ்சம் ஓய்வு, அதுக்கு பின்னால் கடை தொழில் உத்தியோகம் என்று. கண்ணியமானவர்களே, இன்று சிலர் எழுந்திருப்பார்கள் சூரியன் உதித்தவுடன், சிலர் எழுந்திருப்பார்கள் வெயில் பட்டவுடன். இன்று காலையிலே எத்தனையோ பேர் நியூஸ் பேப்பர் வாசித்திருப்போம், காலையில் எத்தனையோ பேர் போனிலே யூடியூப் பார்த்திருப்போம், பேஸ்புக் பார்த்திருப்போம், வாட்ஸ்அப் பார்த்திருப்போம், டிக்டாக் பார்த்திருப்போம், இன்ஸ்டாகிராம் பார்த்திருப்போம், செக் பண்ணி இருப்போம், SMS பண்ணி இருப்போம், எத்தனை பேருக்கு வாய்ஸ் அனுப்பி இருப்போம், எத்தனை ஆர்டிக்கல் வாசித்திருப்போம், எத்தனை உலகளாவிய செய்திகளை. இந்த 6 இன்று வெள்ளிக்கிழமை 2025 ஜனவரி மாதம் 3ஆம் திகதி முதலாவது வெள்ளிக்கிழமை
6 மணி தொடக்கம் 12 மணி வரைக்கும் நான் கழித்த 6 மணித்தியாலங்களிலே எத்தனை செயல்பாடுகள் நம்முடைய கபருக்கு ஒளியூட்டக்கூடியவைகள். ஒரு 100 வார்த்தை, 50 வார்த்தை, 60 வார்த்தை, 40 வார்த்தைகள் பேசி இருப்போம். அதில் எத்தனை வார்த்தைகள் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடியது. இன்றைய 6 மணித்தியால வாழ்க்கையை வைத்து முடிவெடுக்கலாம், நான் போகின்ற பயணம் எங்கு நோக்கி போகிறது. கடைசி 6 மணித்தியாலம் இதான் வாழ்க்கை. நடிக்க முடியாது. நான் அதுதான் போன்ற கிழமை போன மாதம் என்று எடுக்கவில்லை. இன்றைய 6 மணித்தியாலம், அதுவும் வெள்ளிக்கிழமை, கியாமத்தினாலும் வரலாம் என்று எதிர்பார்க்க வேண்டிய நாள். அமல் இபாதத்துக்கென்றே முன்னோர்கள் சகலதையும் துண்டித்து முழுமையாக அமலுக்கென்று தன்னுடைய ஆயுளை வெள்ளிக்கிழமை அர்ப்பணிக்கின்ற இந்த நாளில் கடைசி 6 மணித்தியால வாழ்க்கையை வைத்து முடிவெடுங்கள். என்னுடைய சக்கராத் எப்படி அமையும், மலக்குல் மௌத்தை எப்படி பார்ப்பேன், அழகான தோற்றத்தில் பார்ப்பேனா, பயங்கரமான தோற்றத்தில் பார்ப்பேனா? கஃன் சொர்க்கத்திலிருந்து மூமின்களுக்கு நிலடியார்களுக்கு கஃன் வரும். அவருக்கு மக்காவுக்கு உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு சென்று வாங்கி வந்த அத்தரை அவருடைய கஃனிலே நான் கொட்டினாலும் அந்த கஃன் அல்ல அவருடைய கஃன். அது கபருக்குள் வைத்தவுடன் கிழிக்கப்பட்டுவிடும். அவருக்கு சுவர்க்கத்திலிருந்து கஃன் வரும். அங்கு ஊற்றப்பட்ட அத்தர் அல்ல அவருடைய அத்தர், அது சுவர்க்கத்திலிருந்து அவருக்கு அத்தர் வரும். இங்க ஒரு தலைவலி என்றால் பாம்பூசி விட ஆள் இருக்கிறது. மேல்வர்த்தம் என்றால் கனிமன் அதுக்கு சிகிச்சை செய்ய ஆள் இருக்கிறது. தண்ணீர் தாகம் என்றால் ஒரு கப்பல்ல 1 லிட்டர் தண்ணீர் தர ஆள் இருக்கிறது. பசி என்றால் சாப்பாட்டு பார்சல் வாங்கி தர ஆள் இருக்கிறது. கபிரிலே வருகின்ற தாகத்துக்கு தண்ணீர் தர யார் இருக்கிறார்? அங்கு வருகின்ற பசிக்கு உணவளிக்க யார் இருக்கிறார்? அங்கு வருகின்ற தலைவலிக்கு பாம்பூசி விட யார் இருக்கிறார்? அங்கு வருகின்ற பாம்பையும் நெட்டுவக்கால் தேல் போன்ற விஷஜந்துக்களை தடுத்து நிறுத்த செக்யூரிட்டி யார்? பாதுகாவலர் யார்? நம்முடைய தொழுகை, நம்முடைய குர்ஆன் திலாவத், நம்முடைய ஜிக்ர், நம்முடைய சதகா, நம்முடைய தக்வா, நம்முடைய ஈமான், நம்முடைய கனிமன் நல்ல அமல்கள் தான் அங்கு செக்யூரிட்டி. குர்ஆன், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற நல்ல அமல்கள் தான் கண்ணியமானவர்களே நம்முடைய கபரிலும் நமக்கான பாதுகாவலர்கள், நமக்கு கை கொடுக்கக்கூடியவை. என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு போகிறோம்? இப்பொழுது இவருடைய நான் முன்வைத்தது முகவுரைகள் தான். எந்த துறையில் ஈடுபட்டாலும் அந்த துறையை வைத்து சுவர்க்கத்தை அடைகின்ற வழியை பார்க்க வேண்டும். அந்த துறையிலே அல்லாஹ்வை மகிழ்விக்கின்ற, திருப்திப்படுத்துகின்ற ஒரு மூமினாக மாற வேண்டும். உதாரணம் சொன்னேனே, துல்கர் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை மாற்றி செய்தோம், அல்லாஹ்வை மறக்காத மௌத்து, கபரை நினைத்த மௌத்து, மறுமை வாழ்வுக்காக தன்னுடைய முழு உலகத்துடைய ஆட்சியையும் இன்வெஸ்ட் பண்ணினார்கள், முதலீடு செய்தார்கள். துல்கர் அலைஹிஸ்ஸலாமும் அப்படித்தான். குதிரைகளுடைய அலங்காரம், குதிரைகளுடைய பட்டாளம் எல்லாம் அணிவகுத்து நிற்கின்ற பொழுது அந்த கவர்ச்சியில், அந்த அழகில் கொஞ்சம் அதை ரசித்து மனிதன் என்ற பகுதியிலே கொஞ்சம் அசர் தொழுகை, அவர்களுடைய அந்த மார்க்கத்திலே கொடுக்கப்பட்ட அந்த நேர அந்த அசர் தொழுகை அவர்களுக்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. ஒரு நாளுடைய அசர் தொழுகை. குர்ஆன் சொல்லுகிற நிகழ்வை விரிவாக சொல்ல தேவையில்லை. உடனே அசர் தொழுகை தாமதமாகுவதற்கு என்னுடைய ஆட்சிக்கு கீழ்பட்ட என்னுடைய உரிமையுள்ள என்னுடைய குதிரைகள் தடையா? அந்த குதிரைகளை உடனே குர்பான் கொடுத்தார்கள். குதிரை இறைச்சி சாப்பிடலாம், ஹலால். குதிரை இறைச்சி ஹலால். நாடுகளில் நாம் அவர்கள் குதிரைகளை வெட்டி வீசிருக்க மாட்டோம். அவர்களுடைய மார்க்கப்படியும் ஹலால் என்றால் மக்களுக்கு தான் பசிக்கு உணவாக மாறி இருக்கும். நாடுகளில் நாம் ஆடு மாடுகளை
சாப்பிடுவது போன்று இன்று சில நாடுகளில் குதிரைதான் மலிவும், குதிரைதான் அன்றாடம் அவர்கள் சாப்பிடுகிறார்கள். குதிரை ஹலால், கழுதை ஹராம். அன்பானவர்களே, ஒரு அசர் தொழுகை தாமதித்ததற்காக அந்த தாமதமாகுவதற்கு காரணமாக இருந்த குதிரைகளை குர்பான் கொடுத்தார்கள். இதுதான் உலகத்தை ஆட்சி செய்தவர்களுடைய மறுமையை நோக்கமாக கொண்ட பார்வை. அன்பானவர்களே, நாமும் பல துறைகளில் ஈடுபடுகிறோம். வியாபாரிகளாக, தொழிலாளிகளாக, உத்தியோகத்தர்களாக, பட்டதாரிகளாக, என்ன பல தேவைகளில் ஈடுபட்டாலும் கண்ணியமானவர்களே, நம்முடைய இலக்கு மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பது. இன்று நமக்கு நிம்மதி இல்லையா? சந்தோஷம் இல்லையா? துக்கமா, சஞ்சலமா, மனது இறுக்கமா, கவலையா? வாழ்க்கையிலே உதாரணம் சொல்கிறேன். ஒரு 50 வயதுடைய நபர் உதாரணமாக சொல்கிறேன். அவருக்கு கடன் கவலைகள் ஏற்பட்ட ஒரு வருடத்துக்கு 3 கவலைகள் என்றால் அவருக்கு 50 வருடங்களுக்கு 150 கவலை கவலைப்பட்டிருப்பார். சிந்திப்போம். ஒவ்வொருவரும் 20 வயது, 30 வயது, 15 வயது, 10 வயது எல்லாரும் சிந்திப்போம். இந்த கவலைகளிலே வந்த கவலைகளிலே எத்தனை கவலைகள் மௌத்தோடும் மரணத்தோடும் மறுமையோடு சம்பந்தப்பட்ட கவலைகள்? எத்தனை டென்ஷன்கள் தீனோடு மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டது? சிந்திப்போம். கடுமையாக கோபப்படுவோம். மனைவியோடு, திருமுடிக்காத பெற்றோர்களோடு, சகோதரர்களோடு, நண்பர்களோடு, முதலாளிகள் தொழிலாளிகளோடு, ஒன்றாக வேலை செய்வர்களோடு என்று பல விடயங்களிலே பலரோடு கோபப்பட்டிருக்கிறோம். கடுமையாக கோபப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேருடைய கோபம் தீன் மார்க்கம் சம்பந்தப்பட்டது? மனைவியோடு கோபப்படுகிறோம். எதற்காக? ஆடை அயம் பண்ணவில்லை என்பதற்காக, நேரத்துக்கு சமைக்கவில்லை என்பதற்காக, பிள்ளைகளோடு கோபப்படுகிறோம், சொன்ன வேலையை செய்யவில்லை என்பதற்காக. கண்ணியமானவர்களே, முன்னோர்களும் படுகின்ற கோபமும் தீனுக்காக. கடும் கோபம் வரும் மார்க்கம் சம்பந்தப்பட்ட விடயத்துக்கு. அன்பானவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை மனைவியை அதட்டி பேசினார்கள். எதற்கு தெரியுமா? மனைவி அவர்களுக்கு பத்தினியான, பக்குவமான, பேணுதலான ஒரு பெண்மணி. சொல்லும் பொழுது கொஞ்சம் அசைந்தார்கள். தொழுகை பார்க்கிறாக்கூடிய அளவுக்கு அல்ல, சொல்லும் பொழுது கொஞ்சம் அசைந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதட்டி சொன்னார்கள், ஏய், சொல்லும் பொழுது அசையாமல் சொல்லு. சஹாபாக்களுடைய கோபம், சஹாபாக்களுடைய ஆத்திரம், சஹாபாக்கள் ஒருவரோடு பகைப்பதாக இருந்தால், அவரை கொஞ்சம் தொடர்பை துண்டிப்பதாக இருந்தால், அவருடைய துனியாவுடைய பிரச்சனை அல்ல, மறுமையுடைய பிரச்சனை, மரணத்துக்கு பின்னால் ஆகிரா சம்பந்தப்பட்ட பிரச்சனை. சஹாபாக்கள் என்றான், நபியவர்கள் என்றான். கண்ணியமான எல்லா விடயங்களிலும் மௌத்திலிருந்தவருடைய வாழ்க்கை நிம்மதியாக அமைய வேண்டும் என்ற அமைப்பில் தான் பாடுபட்டார்கள். அதற்காக முயற்சித்தார்கள். சக்கராத்திலே அழுவார்கள். சக்கராத்திலே அழும் பொழுது வந்தவர்கள் கேட்பார், என்ன வருத்தமா, நோயா, ஏதாவது உடம்புக்கு அசௌகரியமா? சொல்வார்கள், யார் இந்த சஹாபாக்கள்? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹை பொருந்திக் கொண்டான் என்ற சான்றிதழை பெற்றவர்கள். சொல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் தொழுதவர்கள், நபி அவர்களுடைய துஆவை பெற்றவர்கள், எல்லா விடயங்களையும் நபி அவர்களிடம் கேட்டு தெரிந்து அறிந்து செய்தவர்கள். சொல்வார்களாம், அஷ்கு துனூபி, என்னுடைய பாவங்களை நான் முறையிடுகிறேன். பாவம் தான் அழுவதற்கு காரணம். யார் இவர்கள்? எந்த இமாம் ஜமாத்தை தவறாதவர்கள், நாளாந்தம் குர்ஆன் ஓதக்கூடியவர்கள், நாளாந்தம் சதக்கா கொடுக்கக்கூடியவர்கள், ஜகாத்திலே பேணுதலானவர்கள், நோன்பிலே பேணுதலானவர்கள், அஜ்ஜிலே பேணுதலானவர்கள், தீன் பேச்சு பேசாதவர்கள், வீணான பேச்சுக்களை உதாசீனம் செய்து பிரயோசனமான வார்த்தைகளை பேசியவர்கள். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் பதியப்பட்டிருக்கிறது. முன்னுதாரணமாக வீணான பார்வை பார்க்காதவர்கள், வீணான ஹராமான விடயங்களை கேட்காதவர்கள். அஷ்கு துனூபி, என்னுடைய பாவங்களை
நினைத்து நான் அழுகிறேன். மௌத்துடைய நேரத்தில் கண்ணியமானவர்களே, நன்மையிலே மூழ்கி இருந்தவர்கள் அவருடைய இறுதி நேரம் தான் இது. நம்முடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது? எதை குறிக்கோளாக வைத்து நாம் நாளாந்தம் படுகின்ற மாற்றல், நாம் நாளாந்தம் தாங்குகின்ற நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் தாங்குகின்ற பசி, அதே போன்று நாளாந்தம் முழிக்கின்ற விழிக்கின்ற தூக்கம், நாளாந்தம் நமக்கு வருகின்ற உடல் சோர்வு, நாளாந்தம் நாம் செய்கின்ற பிரயாணம், நாளாந்தம் நாம் பேசுகின்ற பேச்சு, நாம் எடுக்கின்ற கோள்கள், நாம் கண்ணியமானவர்களே எழுதுகின்ற எழுத்துக்கள், போடுகின்ற பில்கள், பார்க்கின்ற கணக்குகள், இவை அனைத்திலும் நமக்கென்று நம்மோடு வரக்கூடிய எத்தனை, நாம் பசித்த பசியில் எத்தனை நம்முடைய மறுமைக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய பசி, எத்தனை பிரயாணங்கள், எத்தனை கிலோமீட்டர்கள், எத்தனை மைல்கள் நமது தீனுக்கான பிரயாணம், மார்க்கத்துக்கான பிரயாணம், பேசுகின்ற பேச்சுக்களில் எத்தனை நல்லது, எத்தனை கெட்டது, எத்தனை நன்மை எழுதப்படக்கூடியது, எத்தனை தீமை எழுதப்படக்கூடியது, இப்படி பார்க்க வேண்டும். இதுதான் கண்ணியமான கடைசி நேரத்தை தாக்கம் செலுத்தும் வாழ்க்கை. இறுதி நேரம் இருக்கிறது, நடிக்க முடியாது. வாழும் பொழுதோ வெள்ளேர்ந்து வாழ்வார்கள். அவர்கள் நிறத்தில் அழகாக இருப்பார்கள், பெருமதியான ஆடை அணிவார்கள், பெருமதியான வாசனை திரவியங்கள் பூசுவார்கள். அவர்கள் எப்பொழுதும் பளபளப்பாக இருப்பார்கள். சில கட்டங்களிலே ஈமானிலே, தக்குவாவிலே, அன்றாட அமல்களிலே, தொழுகையிலே பேணுதல் இல்லை, குர்ஆன் இல்லை, திக்ர் இல்லை, இஸ்திக்பார் இல்லை, சதக்கா தான தர்மங்கள் இல்லை. அவருடைய சக்கராத்திலிருந்து அவருடைய தோற்றங்கள் மாறும், முகம் கருக்கும். ஆச்சரியப்படுவோம். வெளியேறந்து இருந்தவரை ஜனாதா கருப்பாக இருக்கிறது. குறைக்கு செல்லவில்லை. அந்த நேரத்தில் வெளியாகின்ற ஒளி உலகத்துடைய சாதனங்களால், கிரீம்களால் வெளியாகின்ற அழகல்ல. நல்ல நல்ல பெருமதியான கிரீம்களை பூசி பளபளப்பாக இருந்த முகமும் அந்த நேரத்தில் ஒரு வகையான வெறுச்சியோடு, விரக்தியோடு, ஒரு வகையான பயங்கரத்தோடும், ஒரு வகையான அதிர்ச்சியோடும் தென்படும். ஏன்? அங்கு விளங்குகின்ற காட்சிகள் வித்தியாசம். சில வேளை வாழும் பொழுது கருத்த மனிதராக இருந்திருப்பார், ஒரு கருத்த ஒரு பெண்மணியாக அந்த பெண்மணி இருந்திருப்பார். ஆனால் அவருடைய கருப்பு கலந்த ஒரு ஒளி வீசும் ஜனாசாவில் கண்டிருக்கிறோமா இல்லையா? கருப்பு தான் நிறம். உலகத்திலே பட்டியல் பிரித்தது கருப்பர், அலங்கோலமானவர், அசிங்கமானவர். அவருடைய ஈமான், அவருடைய பேணுதல், அவருடைய தக்குவா, அவருடைய அல்லாஹ்வுடைய தொடர்பு, அவருடைய சக்கராத்தில் இருந்து முகத்திலே ஒரு வகையான ஒளி, சக்கராத்திலிருந்து பிரகாசம் வீசும். அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு முக்கியமான சஹாபி. சக்கராத்திலே, சக்கராத்துடைய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது, ரோகத்துடைய நெருக்கமாக இருக்கின்ற பொழுது, தோழர்கள் அவர்களை பார்க்க சுகம் விசாரிக்க வந்தார்கள். சுகம் விசாரிக்க வந்தவர்கள் அபூ துஜானா ரலியல்லாஹு முகத்திலே பார்க்கிறார்கள். ஒரு வகையான பிரகாசம், அழகும் அவருடைய முகத்திலே தென்படுகிறது. வாழும் பொழுது, சக்கராத் கடைசி நேரம், வாழும் பொழுது இருந்த அழகை விட, பிரகாசத்தை விட, நிறத்தை விட ஒளி கூடுகிறது. கேட்டார்களாம், தோழரே உண்மை சொல்லுங்கள், இந்த நேரத்தில் உங்களுடைய முகத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு ஒளியை பார்க்கிறோம். இன்னும் ரூஹு பிரியவில்லை, ரூஹு பிரியவில்லை, மௌத்து நெருங்குகிறது. என்ன காரணம், என்ன அமல்? கேட்ட நோக்கம் என்ன? எங்களை போன்றுதான் தொழுகிறீர்கள், எங்களை போன்று அன்றாட அமல்களை செய்கிறீர்கள். என்ன ஒரு வித்தியாசமான, இதற்கான காரணமான அமல் என்ன? அன்பானவர்களே, சொன்னார்களாம், இரண்டு தன்மைகள். வாழும்போது எப்படி வாழ்வோம் அப்படித்தான் மௌத் அமையும். எதை குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தோம் அதைத்தான் பேசுவோம். எதை அதிகமாக மொழிந்தோமோ அதைத்தான் மொழிவோம். அங்கு உள்ளத்தில் என்ன இருந்தது அதுதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்களே, அது உலகத்தில் கூட மறைத்து அந்த பழமொழிக்கு முதுமொழிக்கு மாற்றமாக செயல்படலாம். உள்ளத்திலே கோபத்தை வைத்துக் கொண்டு முகத்தால் தெரிக்கலாம், உள்ளத்திலே சந்தோஷத்தை வைத்துக் கொண்டு வெளியிலே கவலை போல் நடிக்கலாம்,
லட்சக்கணக்கிலே சொத்தை வைத்து ஏழை போன்று நடிக்கலாம். சில வேளை ஏழைகளும் பணக்காரர்கள் கொண்டு நடிக்கலாம். வெளிப்பகத்திலே உள்ளத்திலே ஒன்றை வைத்து வெளியிலே ஒன்றை காட்டலாம். ஆனால் கண்ணியமான அந்த நேரம் இருக்கிறது, இறுதி நேரம் உண்மைதான் வெளியாகும். இவருடைய ஒளி முகத்துடைய ஒளிக்கும் உள்ளத்துக்கும் சம்பந்தம். சொன்னார்களாம் 2 தன்மைகள். ஒன்று, வீணான எந்த தேவையில்லாதவற்றையும் பேச மாட்டேன். என்னுடைய உள்ளத்தில் யாரை பற்றியும் கபடம், வஞ்சகம், குரோதம் கிடையாது. பாருங்கள் எங்க இருக்கிறது தொடர்பு. அந்த உள்ளம் தூய்மை, அல்லாஹ்வுடைய தொடர்பு, கபடமற்ற உள்ளம், கல்புல் சலீம் என்று அவர் நினைக்கின்ற தூய்மையான உள்ளம். அந்த உள்ளத்தில் உள்ளது முகத்தில் வீசுகிறது. இந்த உடம்பெல்லாம் கருப்பு, முகம் வெள்ளை. அதுக்கு கிரீம் இருக்கிறது, அதுக்கு சவுக்காரம் இருக்கிறது. அல்லாஹ் தந்த கலர், அல்லாஹ் தந்த நிறம் எனக்கு செட் ஆகவில்லை. நான் பணம் கொடுத்து வாங்கி என்னுடைய முகத்தை உடலை வெள்ளையாக்கி இறுதியில தோல் நோயிலே, என்ன தோல் சம்பந்தப்பட்ட புற்றுநோயிலே நான் சாக ரெடி என்று சிலர் தடுமாறுகின்ற காலம். அல்லாஹ் கொடுத்த நிறமும் அல்லாஹ் கொடுத்த தோற்றமும் அவர்களுக்கு திருப்தி இல்லை. மக்களுக்கு முன்ன கொஞ்சம் வெள்ள வெளியேறு காட்சி அளிக்க வேண்டும் என்பதற்காக பல்லாயிரக்கணக்கான ரூபாய் செலவழித்து பியூட்டி பார்லர் போகின்றவர்கள் இருக்கிறார்கள், மேக்கப் பண்ணுகின்றவர்கள் இருக்கிறார்கள், இன்ஜெக்ஷன் அடிக்கின்றவர்கள் இருக்கிறார்கள், தோல் மாற்று சிகிச்சை செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் செய்து உலகத்திலே மக்களுக்கு கொஞ்சம் பளபளப்பாக இருக்க வேண்டும் என்று ஆயிரக்கணக்கில் செலவழிக்கிறோமே. கண்ணியவன் அந்த பணத்தை சதக்காவாக கொடுத்து பல ஏழைகளுடைய கண்ணீரை துடைத்து சக்கராத்திலே ஒளி எடுக்கலாம், கபிரிலே பிரகாசம் எடுக்கலாம், கபரை குளிரூட்டலாம். அதை சக்காத்தாக சதக்காவாக தர்மமாக கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதியாக வாழலாம், நோய் நம்பலம் இல்லாமல் வாழலாம். இதை நாம் பேசிக் கொண்டு வருகின்றன. நம்முடைய துறைகளில் வளங்களிலே மறுமையிலே நிம்மதி அடைவதற்கான முதலீடுகளை செய்வோம். மறுமையை துனியாவிலே ஏமாந்து விடாமல் மறுமையை நோக்கமாக கொண்டு நம்முடைய விடயங்களை மறுமையை நோக்கி, சிலர்கள் யூட்டன் போட வேண்டியிருக்கும், சிலர்கள் வலது பக்கம் இடது பக்கம் என்று திரும்ப வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். நம்முடைய திருப்பு முனையாக ஒரு டேர்னிங் பாயிண்டாக நம்முடைய வாழ்க்கையில் ஆஹிராவை மறுமை இலக்காக கொள்வோம். இது இருந்த சஹாபாக்களிடம். சஹாபாக்கள் சொன்னார்களாம், இதுதான் உங்களுடைய முகப்பொழிவுக்கான பிரதானமான காரணம். கண்ணியமானுடைய, எனவே சக்கராத்திலே சிரித்துக் கொண்டு மௌத்தாக வேண்டுமா? புன்னகையோடு மௌத்தாக வேண்டுமா? சக்கராத்திலே குர்ஆன் ஓதிக்கொண்டு மௌத்தாக வேண்டுமா? குர்ஆனோடு தொடர்பாகவும் நான் சில உதாரணங்களை சொல்லி விடயங்களை பேசிவிட்டு ஆரம்பத்தோடு இணைக்கிறேன். இந்த காலையிலே கடைசி 6 மணித்தியால வாழ்க்கையை பேசினேன். நாளுடைய நம்முடைய வாழ்க்கையை வைத்து இப்படி எடுப்போம். இன்று சொல்ல வேண்டிய தொழுகையை எப்படி, ஓத வேண்டிய குர்ஆன் ஓதினேன், நியூஸ் பேப்பர் வாசித்திருப்போம், ஆர்டிக்கல் வாசித்திருப்போம், ஒரு சூரா, ஒரு ஜுசு, வெள்ளிக்கிழமை ஓத வேண்டிய சூரா கஹஃபையாவது இன்று ஓதினேனா? குர்ஆனை கண்ணால் கண்டேனா? அன்பானவர்களே, குர்ஆன் ஓதிக்கொண்டு வாழ்க்கை கழியும் என்றால் மௌத்து குர்ஆன் ஓதிக்கொண்டுதான் கழியும், ரூஹ் பிரியும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சிறந்த சான்று. உஸ்மான் ஆட்சியாளர், பணக்காரர், கோடீஸ்வரர், லட்சாதிபதி. நபி அவர்கள் 2 மகள்மார்களை ஒன்றன் பின் ஒன்றாக முடித்து 2 ஒளிகளுக்கு சொந்தக்காரர், 2 ஒளிகளில் உரிமையாளர்கள் நபியுடைய மகள்மார்கள் 100. அப்படிப்பட்ட பாக்கியர்கள். ஆட்சி, அதிகாரம், பணம், சர்வதேச ஒரு வர்த்தகர், உலகமாக தொழில் அதிபர், மக்காவுடைய பஜாரில் நம்பர் 1 பணக்காரர். கண்டெய்னர் வந்து இறங்கியவுடன் லொரியிலே பொருள் இறங்கும் பொழுது சில்லறை வியாபாரிகள், ஹோல்சேல் வியாபாரியிடம் பில் போட எங்கு போவார்கள்? நடைமுறையில் கடைக்கு போவார்கள், அவருடைய சேஃப்டியை சந்திப்பார்கள், அவருடைய மேனேஜரை சந்திப்பார்கள். இந்த பணக்காரர், இந்த ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகர் ஒட்டகத்திலே, கழுதைகளிலே, கோவேறு கழுதைகளிலே, நம்முடைய கண்டெய்னர் போன்று அந்த காலம் ஒட்டகம் வந்து பொருட்கள் இறங்கியவுடன்
முதலாளியை தேடி வியாபாரிகள் வருவது எங்கு தெரியுமா? மஸ்ஜிதுக்கு. பர்ச்சேஸ் பண்ண வருவது மஸ்ஜிதுக்கு. அந்த பொருள் இறங்குகிறது, கண்டெய்னரிலிருந்து சாமான் இறங்குகிறது, தொழிலதிபர் உரிமையாளர் மஸ்ஜிதிலே இருக்கிறார். உஸ்மான் கனி இவர்களுடைய வாழ்க்கையை தான் சொல்லிக் கொண்டு இறுதிக்கட்டத்தை முடிக்க நெருங்கிவிட்டேன். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி, அதிகாரம், பணம், கௌரவம். சிலர் இஸ்லாத்துக்கு வர முன்னால் ஜாஹிலியா காலத்திலே, அந்த காலத்திலே மது அருந்தியவர்கள் இருந்தார்கள், கொலையில் ஈடுபட்டவர்கள் இருந்தார்கள், கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் இருந்தார்கள், ஏனைய பாவங்களில் ஈடுபட்டவர் இருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தன்னை பற்றி சார்ந்து பகர்கிறார்கள். நான் ஜாஹிலியா இஸ்லாம் வந்த பிறகும், நபி அவர்கள் வந்த பிறகும் கட்டம் கட்டமாகத்தான் மதுபானம் ஹராமாகியது. அந்த கட்டத்தில் கூட கட்டம் கட்டமாக ஹராமாக்குகின்ற பூர்த்தியா ஹராமாக முன்னால் கொடுத்தது பாவம் மன்னிக்கப்படும், அது தடுக்கப்பட முன்னால் என்று அதிலும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு நான் இஸ்லாத்திலோ ஜாஹிலியத்திலோ நான் மது அருந்தியது கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் எப்படி மௌத்தாகினார்கள்? கனிமானே இவர் இருக்கிறது பாருங்கள். வர்த்தகர் தான், ஆட்சியாளர் தான், பெரும்பகுதி ஆட்சி. உமர்களுடைய ஆட்சி காலத்திலே 2 பங்கு கட்டுப்பாட்டு. உஸ்மான் கைக்கு கிடைக்கும் பொழுது உலகத்துடைய 3/2 பங்குகள் கைக்கு கிடைக்கிறது. இவனுடைய காலத்தில் இன்னும் விஸ்தரிப்பு, இன்னும் வெற்றிகள். எவ்வளவு பெரிய கண்ணியமான உலகத்துடைய பங்கில் 3/2 பங்கு, 3/2 பங்கு, கிட்டத்தட்ட முழு பங்குக்கும் கொஞ்சம் தான் குறைவு. அந்த இஸ்லாமிய ஆட்சி. அப்படிப்பட்ட ஆட்சியாளர் தன்னுடைய நோக்கத்தில் குறியாக இருந்தார். மறுமையை உலகத்திலே உலக சொத்துக்களை ஏமாற்றுகின்ற பொருளை கண்டு ஏமாறவில்லை. குர்ஆனை அச்சிட்டு உலகத்துக்கு விநியோகித்தார். அல் முஸ்ஹபுல் உஸ்மானி. நாம் இப்படி பாவனை இருக்கின்ற இந்த குர்ஆனுக்கு பேர் முஸ்ஹபுல் உஸ்மானி. அந்த குர்ஆனை முழுவதுக்கும் அச்சிட்டு விநியோகித்தவர்கள் எப்படி மௌத்தாகினார்கள்? மன்னிக்க வேண்டும், யாரு தவறா எடுக்கக்கூடாது. நம்முடைய சாதனங்களை சொல்லி காட்ட வேண்டும். போனுக்கு முன்னால் மௌத்தாகினார்களா? லேப்டாப்புக்கு முன்னால் மௌத்தாகினார்களா? கம்ப்யூட்டருக்கு முன்னால் மௌத்தாகினார்களா? சர்வதேச மட்டத்தில் வியாபாரம் செய்கின்ற கொடுக்கல் வாங்க எழுதப்பட்ட பில் புக்கோடு மௌத்தாகினார்களா? கால்குலேட்டரோடு மௌத்தாகினார்களா? தவறல்ல, குறையாக சொல்லவில்லை. அது கண்ணியமான, அதிலிருந்து நம்முடைய மறுமைக்கு, கபருக்கு, மௌத்துக்கு, சக்கராத்துக்கு எதை இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறோம்? இதனுடைய கேள்வி. இதான் உதாரணம். முன்னால் இருந்தது ஷஹீதாக்கப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள், ரத்தம் தெரிக்கிறது, காயப்படுத்தப்படுகிறார்கள், நோன்பாளியாக இருக்கிறார்கள், சக்கராத் நோம்போடு. முன்னால் குர்ஆனிலே ரத்தம் தெரிக்கிறது, உயிர் பிரிகிறது. அதுக்கு முன்னால் கண்ணியமானே கடைசியாக கண்ட கனவை மக்களுக்கு சொன்னார்கள். சக்கராத் மௌத்தாகின்ற நாளில் கடைசியாக உறங்கி கண்ட கனவு, உஸ்மான் நீங்கள் எங்களோடு இன்ஷா அல்லாஹ் நோன்பு திறப்பீர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய வியாபாரி, ஆட்சியாளர், அதிகாரம் எல்லாமே கையில் இருந்தது. உலகத்துடைய சகல வளங்களும் கையில். அதனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவருடைய மௌத் எப்படி அமைந்தது? அவருடைய இறுதி மூச்சு எப்படி அமைந்தது? அவர்களுக்கு எதிராக உதவி செய்ய அல்லாஹ் போதுமானவன் என்ற ஆயத்திலே இரத்தம் தெரிக்க ரூபு பெறுந்தது. இதான் வாழ்க்கை கண்ணியமானவர்களே. ஏதோ வாழ்கின்ற காலத்திலே கொஞ்சம் நமக்காக என்னவென்று சிலவற்றை சம்பாதித்துக் கொள்வோம். சஹாபாக்கள் அதைத்தான் செய்தார்கள். 8 கடையுடைய ஓனர், மக்காவுடைய பஜாரில் 8 கடை சொந்தமாக இருந்தால் அவர் இவ்வளவு பணக்காரர் இருக்க முடியுமா? அதே பணக்கார பட்டியலில் இருந்த அபூபக்கர் 8 கடையுடைய ஓனர், 4 கடையுடைய ஓனர் என்று கேள்விப்பட்டிருக்கிறது. அதிகமாக
நான் ஒரு கிதாபில் பார்த்தேன், 8 கடைகளின் உரிமையாளர் இழந்தார்கள். மன்னிக்க வேண்டும் இந்த வார்த்தைகளை. பினான்ஸ் கம்பெனிக்கு இழக்கவில்லை, ஓடி எடுத்து லோன் எடுத்து இழக்கவில்லை, கடன்காரன் பறிக்கவில்லை, சட்டவிரோதமாக சொத்து குவித்து இழக்கவில்லை, ஹலாலான பணத்திலே வாங்கிய 8 கடைகளையும் அல்லாஹ்வுக்காக இழந்தார்கள், சதக்கா கொடுத்து இழந்தார்கள், பிறருடைய பசிக்காக இழந்தார்கள், பிறருடைய ஆடைக்காக இழந்தார்கள், பிறருடைய அநியாயங்களை தடுத்து நிறுத்த அடிமைகளை வாங்கி உரிமையிட இழந்தார்கள், வீடு இல்லாதவர்களுடைய வீட்டேற்பாடு செய்திருந்தார்கள். என்னென்ன தேவைகள் யார் யாருக்கு இருந்ததோ இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக, சமூகத்தை மேம்படுத்துவதற்காக 8 கடைகளையும் இழந்தார்கள். பணக்காரண்ட பட்டியலிருந்து ஏழையாக மாறினார்கள். வட்டியால் அல்ல, பிறரை ஏமாற்றி வஞ்சகம் செய்து பறிக்கப்பட்ட பொருள் அல்ல. அதே போன்று கண்ணியமானே, எந்தெந்த துனியாவுடைய சில்லு முள்ளுகளிலும் அவர்கள் இழக்கவில்லை, அவர்கள் இழந்தது அல்லாஹ்வுக்காக. ஒரு நாள் பெரிய நிகழ்வு, சாக்கு போன்ற கடினமான ஒரு துணியை உடுத்துக் கொண்டு வருகிறார்கள். யார் இவர்கள்? முன்னாள் பணக்காரர். இன்னும் இழக்கிறோம், எதனால்? அல்லாஹ் அழிப்பேன் என்று வார்த்தை என்ன தெரியுமா? முஹாக் என்றால் அமாவாசை. அமாவாசை தெரிந்தானே, ஒரு நட்சத்திரமும் விளங்காது. என்ன தெரியுமா அந்த வார்த்தை? வட்டிக்கு அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தை. பஜாரோடு சம்பந்தப்பட்ட ஒரு வட்டி என்பதனால் தெளிவாக சொல்கிறேன். வட்டி சம்பந்தப்படும் என்றால் அன்பானவர்களே, உங்களுடைய பொருளாதாரத்தை அமாவாசை போன்று அளிப்பேன், ஒன்றும் நீங்காது. அந்த வார்த்தை பயங்கரம். முகவரி இல்லாமல் ஒரு நட்சத்திரமும் விளங்காத அளவு வானம் இருட்டி இருக்குமே. கடை, கம்பெனி, ஃபேக்டரி, பிரான்சஸ் ஒன்றுமே இல்லாமல், சொந்த வீடும் இல்லாமல், நாட்டிலும் இல்லாமல், முகவரி இல்லாமல் எங்காவது போய் தீனாருக்கும் திருகத்துக்கும் உங்களை நான் பைக்கிலே பார்சல் டெலிவரி பண்ண வைப்பேன். கோடி புழங்கியவர்கள் இலங்கையில், துபாயிலே மோட்டார் பைக்கிலே பார்சல் விநியோகம் செய்கிறார்கள். அங்கு தனியே ரூம் எடுக்க வசதி இல்லாமல் 5-6 பேருடைய ரூமிலே நானும் 5 திரகம் தருகிறேன் என்று ஷேர் பண்ணியிருக்கிறார்கள். ஏன்? கொடிகட்டி பறந்தார்கள், அல்லாஹ்வை மறந்து. அங்கு போய் கூலி தொழிலாளியாக, இங்கு சம்பளம் கொடுத்தவர்கள் அங்கு சம்பளம் எடுக்கிறார்கள். கனிமல்லே, இங்கு ஊழியர்களை அடித்தவர்கள் அங்கு அடிப்படுகிறார்கள். இங்கு கண்ணியமானவர்களே அதிகாரம் செலுத்தியவர்கள் அங்கு தும்புத்தடியால் போட்டு கிளீன் பண்ணுகிறார்கள். எத்தனையோ நாடுகளில் ஏன் தெரியுமா? கொடிகட்டி அகங்காரத்திலும், தலக்கணத்திலும், திமிரிலும், வட்டியிலும், ஏமாற்றத்திலும், சூதிலும் கொடிகட்டி பறந்து கண்ணியமானே அவர்களுடைய உறவையாலும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் முகவரி இல்லாமல் ஆக்குவேன். 8 கடை இழந்தவர்களுக்கு என்ன பாக்கியம்? முடிக்கின்ற கட்டம். பொத்தான் கூட அந்த ஆடைக்கு போட வசதி இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு செல்லுங்க. ஆனால் அல்லாஹ் கைவிடவில்லை. இங்கு வருகிறார்கள், பனுமுனை ஜிப்ரீல் வருகிறார்கள், சம்பவம் விரிவாக தொடர்கிறது. கண்ணியமானே, அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பினார். சுவர்க்கத்துடைய 8 வாசல்களும் அபூபக்கர் அவர்களை அழைக்கும், கூப்பிடும். எண்ணின் மூலம் சொர்க்கம் போங்கள். இதை நான் இறுதியாக சொல்லி முடிக்கின்ற விடயம், அன்பானவர்களே, எந்த துறையில் ஈடுபட்டாலும் நம்முடைய மௌத்து, நம்முடைய கபர், நம்முடைய மஹ்ஷர், நம்முடைய சிராத், நம்முடைய கேள்வி கணக்கிற்கும் அதை மறக்காமல், அதற்கும் துனியாவில் ஏமாறாமல் சேமித்துக் கொள்வோம், அனுப்பி வைப்போம். குல் மத்தாவு துனியா கலீல் ஓதிய ஆயத்தில்தான் துனியாவுடைய இன்பம் சொற்பமானது. வல்லாஹிரத்து ஹைருல் லிமன் இத்தகா, தக்வாவோடு வாழ்ந்தால் மறுமை சிறந்தது. உங்களுக்கு எந்த அநியாயமும் இல்லாமல் கூலி கொடுக்கப்படும். ஹதீஸை சொன்னேன். அன்பானவர்களே, என்னுடைய உதாரணம் உலகத்தில் நபி அவர்கள் சொன்னது. ஒரு பிரயாணி பயணிக்கிறார். ஒரு ஹதீஸில் பகல் நேர கையில் உள்ள தூக்கம் தூங்குகிற ஒரு மரத்துக்கு கீழே தூங்கி எழும்புகிறார். மரத்துடைய நிழலை மரத்தை விட்டு விட்டு பயணிக்கிறார்.
எங்கு சென்றடைய வேண்டுமோ அங்கு சென்றடைவதுதான் என்னுடைய இலக்கு என்று நபி அவர்கள் தன்னுடைய இலக்கை சொன்னார்கள், மறுமை இலக்காக கொண்டார்கள். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நிலைமைகளிலும் மௌத்தை, கபரை, மறுமையை இலக்காக கொண்டு நம்முடைய துறைகளிலே அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி இறுதி முடிவை அழகாக கலிமாவுடன் இறை திருப்தியோடு அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதர சகோதரிய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, புற முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக. உன்னுடைய இறுதி முடிவை மௌத்தை நாம் அழகான முறையிலே சந்திக்கின்ற பாக்கியத்தை தருவாயாக. சிரித்தவர்களாக மரணிக்க கிருபை செய்வாயாக. சொர்க்க காட்சிகளை பார்த்தவர்களாக மரணிக்க கிருபை செய்வாயாக. எல்லா துறைகளிலும் வளங்களிலும் மறுமை இலக்காக கொண்டு வாழக்கூடிய பக்குவத்தை தருவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.